என்னை ப்ரொடியூசர் ஆக்கி விட்டதே விஜயகாந்த் சார். அவரே ஒரு ஹீரோ, அவரும் பிஸியான ஹீரோ. ஆனாலும் அவர் வந்து மோகனை போய் அப்ரோச் பண்ணுங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஐயோ நம்ம இனிமேல் சினிமாவே எடுக்கக்கூடாதுங்கிற லெவலுக்கு வந்து நான் வந்து வைதேகி காத்திருந்தால் நடிச்சுட்டு இருக்கேன் விஜயகாந்த் சார். அவர்கிட்ட போய் சொல்றேன் படம் எடுக்கலாம்னு இருக்கிறோம். அப்போ அவரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ மோகனுக்கு தான் நல்ல மார்க்கெட்டு, அவர் தான் நல்ல நம்பர் 1 ஹீரோ. நீங்க தான் அவர் கூட 2-3 படம் நடிக்கிறீங்கல்ல, அப்படியே நைஸா கேளுங்க அவரோட டேட்டுன்னு விஜயகாந்த் சார் எனக்கு சொல்றாரு. சரி சார் நான் போய் கேட்கிறேன். சார் என்ன அவரு டேட் இல்ல 2 வருஷத்துக்கு இல்லன்ட்டார் மோகன் சார். அவர் 2 வருஷத்துக்கு பிஸியா சார். சார் இந்த கதை நல்லா இருக்கு, நீங்க ஒரு தடவை கேளுங்க. பாய் டேட் கொடுக்க மாட்டானே, நானும் பிஸியா இருக்கேன், என்ன பண்றது. சரி வந்து கதை சொல்லுங்க. கதையை கேட்டாரு, அவருக்கு பிடிச்சிச்சு. சரி நம்மளே பண்ணலாம், நானே பண்றேன். அந்த படம் எனக்கு லாஸ் கிடையாது, பெரிய ப்ராஃபிட் கிடையாது, என்ன கையை கடிக்கல. அதனாலதான் நான் வந்து நெகட்டிவ் ரைட்ஸ் எல்லாம் வித்தேன் போது கூட இவர் சொல்றாரு விஜயகாந்த் சார் கொடுக்காதீங்க. அவரு தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் கொண்டாந்ததே விஜயகாந்த் சார் தான். அப்போ சொன்னாரு நீங்க நெகட்டிவ் ரைட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க, வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பின்னாடி அப்பப்போ சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும்ல. நமக்கு அப்போல்லாம் புரியல. அது இல்லாமல் இதை வச்சுக்கிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நேரத்தில், படம் ரிலீஸ் நேரத்தில் பிரிண்ட் கொடுக்கலன்னு அவங்கவுங்க கத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. மதுரை சாந்தா ஃபிலிம்ஸ் கேட்குறாங்க, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே அப்போவே நெகட்டிவ் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். விஜயகாந்த் சாரால தான் நான் ப்ரொடியூசர் ஆனேன்.